Welcome to Kala's Pathshala. பண்ணுறது பிரவேஷிகா புக்ஸில் ஒன்றான சத்யகா ஸ்வர் அப்படிங்கிற புக்கில் இருந்து 5th லெசனில் இருக்கிற டிப்பனி. சத்யகா ஸ்வர் அப்படிங்கிற இந்த புக் உங்களுக்கு பிரவேஷிகாவில் 2nd பேப்பரில் நீங்கள் இதோட டிப்பனி எஸ்ஸே எல்லாம் எழுதணும். சத்யகா ஸ்வர் அப்படிங்கிற இந்த புக்கு காந்திஜியோட லைஃப் ஹிஸ்ட்ரியை சொல்கிற புக். இதில் வந்து லெசன் நம்பர் 5 உடைய டிப்பனியை நம்ம பார்க்குறோம். பேஜ் நம்பர் 59 புக்கில் 59வது பக்கத்தில் இந்த டிப்பனி இருக்குது. இதோட டிப்பனியில் என்ன கேட்குறாங்க, அதோட டைட்டில் ஷீர்ஷக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லெசனோட நேம் வந்து ஆங்கேங்குலி. ஆங்கேங்குலி அப்படின்னா கண்கள் திறந்தன அப்படின்னு அர்த்தம். அதாவது கண்கள் திறந்தனா உண்மையை புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தில். இந்த டிப்பனியோடைய டைட்டில் என்னென்னா மான்சாஹார் கி முல்தவி. மான்சாஹார் அப்படின்னா அந்த என்வி காந்தி சாப்பிட்டுட்டு இருந்தார் இல்லையா, அதோட முல்தவின்னா போஸ்ட்பான் பண்ணிட்டார். அந்த சாப்பிட்ற அந்த ஹேபிட்டை அப்படியே தள்ளி வச்சிட்டாரு. ஸோ இந்த பேராகிராஃப் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று தான். गांधी जी अपने सहपाठी के साथ दरबार भवन जाकर कुछ खा लेते थे. காந்திஜி அவரோட கிளாஸ்மேட்டோட சேர்ந்து தர்பார் பவனில் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தாராம். தர்பார் பவன்னா காந்திஜி அவருடைய அப்பா வந்து ராஜா கிட்ட தானே ஒர்க் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த தர்பார் பவன்னா அவங்கெல்லாம் அந்த சாப்பிட்ற இடம் இருக்கு இல்லையா, அங்கே போய் இவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். காந்திஜி அப்பனே தன்னோட சகபாட்டி கிளாஸ்மேட், கே சாத்துன்னா வித், தர்பார் பவன் அந்த சொன்னேன் இல்லையா, அந்த ராஜாவுடைய இதில் கேன்டீன் மாதிரி இருக்கும்னு அந்த பவனில் ஜாக்கர் போய் குச் ஏதாவது கால் ஏற்றி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உஸ் சமய் பேட்டு பரா வீட்டில் அவரால் சாப்பிட முடியல. உஸ் சமை அந்த நேரத்தில் பேட் வயிறு பரா ரகத்தாத்தா நிரம்பி இருந்தது. அவர் கர்மே வீட்டில் காணா ஃபுட்டு வந்து நான் கா சக்தேத்தி சாப்பிட முடியலை. ஜப் உனக்கு மா खाने को बुलाती तो बहाना बनाना पड़ता था कि आज भूख नहीं है, खाना पचा नहीं आदि. ஸோ அவங்க அம்மா சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றப்போ ஆக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னென்னு, பசி இல்லைம்மா, இன்றைக்கி ஃபுட் என்னமோ டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னு. ஜப் உனக்கிம்மா அவங்க அம்மா கானேக்கோ சாப்பிட்றதுக்கு புலாத்தி கூப்பிடுறப்போ தோ அப்போது வந்து பஹானா பனானா ஆக்ட் பண்ண வேண்டியதாக படுத்தாத்தா, அதாவது ஹேப்பன்ஸ், ஹீ ஹேப்பன்டு டு ஆக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. கி தட் ஆஜ் இன்னைக்கு பூக்கு நஹி ஹை, பூக்குன்னா பசி, ஹங்கர் இல்லை, கானா ஃபுட், பச்சா நஹி டைஜஸ்ட் ஆகலை, ஆதி இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம். ஹர் பஹானே கே வக்து உன்கே தில் கோ சோட் லக்தி தி. ஹர் பஹானே கே வக்த் ஒரு தடவை இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறப்போ அவரோட மனசுக்கு ரொம்ப புண்படுது. ஹர் ஒவ்வொரு, பஹானே கே வக்த் பஹானே ஆக்ட் பண்ணுறப்போ, வக்த் அந்த டைமில், உனக்கே தில் உன்கேன்னா அவரோட தில் மனசுக்கு, சோட்டு லக்தி தி புண்பட்டது அவர் மனது. ஏ ஜூட் அவர் மாக்கே சாம்னே இந்த பொய், அதுவும் அம்மா கிட்ட, ஏ ஜூட் இந்த பொய், और माँ के सामने अम्मा के मुन्नाल. फिर यदि माँ बाप जान जाएं कि लड़का मांसाहारी हो गया है तब तो उन पर वज्रपात हो जाएगा. அதாவது இன்னொரு அம்மா அப்பாவுக்கு தெரிய வந்துருச்சு பையன் இந்த மாதிரி என்வி சாப்பிட்ற, அம்மா அப்பா ஜான்ஜாய் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கி தட் லடுக்கா மான்சாஹாரி ஹோகையா ஹை பையன் வந்து மீட் சாப்பிட்றான்னு, தபுத்தோ அப்போது உன்பர் அவங்க மேலே வஜ்ரபாத் ஹோ ஜாயேகா இடி விழுந்த மாதிரி ஆகிடும். ஏ விச்சார் காந்திக்கு ஹிருதயக்கோ குதர் ரக்கேத்தே இந்த எண்ணம் வந்து அவர் மனசை வந்து அப்படியே குத்துது. ஏ விச்சார் இந்த எண்ணம், காந்தியோடைய ஹிருதயக்கோ மனதை குதர் ரக்கேத்தே ரொம்ப அப்படியே குத்துது.
इस कारण गांधी ने माता पिता के जीते जी मांस न खाने की प्रतिज्ञा ली और मांसाहार की मुलतवी कर दी. इस कारण இந்த காரணத்தால் காந்திஜி மாதா பிதாக்கே அம்மா அப்பாவோட ஜீத்தேஜி அவங்க வாழ்கிற வரைக்கும் ஜீத்தேஜின்னா வாழும் வரை மான்ஸ்னா மீட்டு நான் காணேக்கி சாப்பிட மாட்டேன்னு பிரதிக்யாலி ப்ராமிஸ் செஞ்சார். அவர் மான்சாஹார்கி முல்தவி கர்தி மான்சாஹார் அந்த மீட் இருக்கு இல்லையா அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாரு, ஒத்தி வச்சிட்டாரு, இப்போதைக்கு கிடையாதுன்னு. ஏன் நிச்சய் இந்த முடிவை காந்தி அப்பனே சஹ்பாட்டிக்கோ சுனாதியா அப்பனே தன்னோட சஹ்பாட்டிக்கோ கிளாஸ்மேட்டுக்கு சுனாதியா சொன்னார். அவர் மான்சாஹோர்கோ பி சோடுதியா அந்த மீட் சாப்பிட்றதையும் சோடுதியா விட்டுட்டார். ஸோ அவரோட லைஃப்பில் நடந்த ஃபுல் இன்சிடென்ட்ஸும் இதில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இதை தெரியாதவங்க எல்லோரும் இதை நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த நிறைய நல்லதெல்லாம் இதிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியானதும் படிக்கிறது, இதை நம்ம எழுதுறதும் ரொம்ப ஈஸி தான். படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சத்தன்யவாத். आपकी अध्यापिका कला. மறக்காமல் எல்லோரும் கலாஸ் பாட்ஷாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க.